ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து மதராசி படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். மதராசி சிவகார்த்திகேயனோட படம், ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வந்து எப்படா படம் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக படம் வரப்போகுது. அதோடைய டைட்டில் கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ். எஸ்கே நான் எப்படி இருக்காரு? மதராசி வெட்டியா இருக்கும் போலயே படம். அப்பா சின்ன வீடியோ தான், 44 செகண்ட் தான் நினைக்கிறேன். லுக் வைஸாக வந்து மிரட்டிருக்காருங்க எஸ்கே. சும்மா அப்படியே அவ்வளோ தாடி இதெல்லாம் வச்சுன்னு பயங்கரமாக இருக்காரு. வித்யுத் ஜமால் வந்து படத்துக்கே ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாரு. வில்லனிசமாக மோஸ்ட்லி வில்லனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முருகதாஸ் படத்தில் அவர் தான் வேறு லெவல் பண்ணுவார் வில்லனிசம். ஸோ ஏன்னா துப்பாக்கிலே பார்த்துருக்கோம் அவரோட வில்லத்தனத்தை. அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாருங்கும் போது அது படத்துக்கே வேறு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி தான். அனிருத் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். அனிருத் கையை வச்சாலே அது வந்து வெட்டி தாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து பயணமாக பண்ணியிருக்காரு. அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸை காட்டின விதம் தான் மிரட்டியிருக்காங்க. முருகதாஸ் சாரோட அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும், கலர் டோனு ஒரு மாதிரி பிளாக்கு ப்ளஸ் ரெட்டு அந்த டோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. இன்னொரு டைம் பார்த்துருவோமா? ஏன்னா ஒரு டைம் பார்த்ததில் எனக்கு வந்து சரியாக எங்கெங்கே என்னென்ன வந்துச்சு நல்லா இது பண்ண முடியல. ஸோ இன்னொரு டைம் பார்த்துருவோம். அதுதான் யாரும் தெரியல, அந்த கழுத்தை திறப்புறது ருக்மிணி வசம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோடைய பாடி லாங்குவேஜுமே வந்து மாறி இருக்குது. ரெண்டு பேரோட மெயினாக எஸ்கேவோட பாடி லாங்குவேஜ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த படத்துலையுமே இல்லாத மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் தான். ஸோ எப்படி மிரட்ட போகிறாருன்னு தெரியல ஸ்க்ரீனில். எனக்கு வந்து அந்த எஸ்கேவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து அவருடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சாமிங்னஸும் அந்த கரிஷ்மாவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த இடத்துல இருக்கார். அதோடைய அவரோட ஹம்பிள்னஸ் இதெல்லாம் தான். ஸோ ஒரு முன்ன படம் அமரன், அது ஒரு மாபெரும் வெற்றி. அடுத்து பராசக்தி லைனில் இருக்குது. இந்த மதராசி ஏஆர் முருகதாஸோட. ஸோ இந்த மாதிரி அவரோட லைனப் வந்து 1 by 1 பார்க்கும்போது வந்து ஒரு ஆர்கானிக்கான வளர்ச்சிங்கிறது வந்து நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஸோ அவர் மேலும் மேலும் வளரணும் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ஆல் வச்சுக்கோங்க. பை.